பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவங்க சொல்கிறாங்க அப்போ சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்களா? திமுகவே ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. மத ரீதியாக, இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கல்வி உரிமை ரீதியாக இங்கே கொலை இத்தனை பிரச்சனைகள் இங்கே கொலை நடந்துருக்கு. இல்லை நீங்கள் தாங்கிட்டு இருக்கோன்னு சொன்னீங்கல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீராக இருந்தது. என்றைக்கு பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார்களோ, உங்களுடைய கட்சிகளை சத்தியமூர்த்தி பவனை ஒரு காலத்தில் அடித்து உடைச்சது யார்? அதிமுகவினுடைய கட்சி அலுவலகம் இப்போ மட்டுமா தாக்கப்பட்டது? ஓபிஎஸ் தாக்கினார்கள். அதற்கு முன்பு ஜானகி அணி இருந்த போது தாக்கப்பட்டது. இந்த குஜராத்தில் 1 லட்சம் கோடி தராங்க. தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. கேஸ் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கு ரிசர்வேஷன் கம்யூனல் ஜீவோ அன்னைக்கே காமராஜர் கொண்டு வந்துட்டாரு. அது இல்லைன்னா இன்னைக்கு ரிசர்வேஷன் இல்லை. இப்போ நீங்க தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சா அதெல்லாம் நிறைவேறும் சொல்றீங்க. ஷிண்டேவை என்ன பண்ணாங்க? உத்தவ் தாக்கரேவை என்ன பண்ணாங்க? தெரியும், உலகத்துக்கே தெரியும். உத்தவ் தாக்கரே வச்சு அவங்க என்ன பண்ணாங்க? அதே போல் நிதிஷ்குமாரை வச்சு பீகாரில் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லாத இடத்துல உள்ளே வந்தாங்க. அதே போல் பல மாநிலங்களில் நான் இப்போ சொல்ல முடியும். வணக்கம், இது சோஷியல் டாக்கேஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கூட்டணி கட்சியான திமுகவோட மேல் இல்லை, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக கட்சி. தமிழகத்தை அதான் நீங்கள் கூட்டணிக்கு தமிழகத்தை ஆண்ட தானே செய்யுது. நாங்கள் இல்லைன்னு மறுக்கலையே. உங்களுக்கும் சேர்த்து தான். இல்லை, எங்களுக்கு சேர்த்து தான். எப்படி இருந்தாலும் அவர் தானே, தவறு செஞ்சாலும் எங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த திமுக மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். இப்பொழுது என்ன விமர்சனம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதனால தான் உங்களுக்கு டிஜிபியை மாற்றிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பல்வேறு கொலைகள், போதைப் பொருள் நடமாட்டம், தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சியான நீங்கள் அதை கொஞ்சம் கூட கண்டிக்காம பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவங்க சொல்கிறாங்க அப்புறம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்களா? திமுகவே ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏங்க, திமுகவை தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நாங்கள் தாங்கி பிடிக்கிறது மத நல்லிணக்கம், ஜனநாயகம், அரசியல் சாசன சட்டம். அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு மாபெரும் ஒரு பிரச்சனை வருது. இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற மத்தியில் ஆட்சி செய்கின்ற மோடி அரசாங்கத்தால் கடந்த 10 வருடமாக பிரச்சனை. மத ரீதியாக, இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கல்வி உரிமை ரீதியாக இத்தனை பிரச்சனைகள். இல்லை, நீங்கள் தாங்கிட்டு இருக்கோன்னு சொன்னீங்கல்ல, அந்த புள்ளிக்கு தான் நான் இப்போ ஆன்சர் கொடுக்குறேன். நாங்கள் தாங்கிட்டு இருக்கிற இல்லைங்க, நான் இப்போ அதுக்கும் வரேன். நீங்கள் தாங்கிட்டு இருக்கோன்னு சொன்னதில் மத நல்லிணக்கது அரசியல் சாசன சட்டத்தை எதிர்த்தவர்களை, மதம்தான் பெரிது என்று ஆட்சி செய்தவர்களை எதிர்த்து ஒரு நேர்கோட்டில் தமிழகத்திலே இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். அடுத்தது வருகின்றோம். போதை பிரச்சனை. நீங்கள் சொன்ன நல்லாட்சி தான் பிரச்சனை. இருங்க, அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்பு வரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீராக இருந்தது. என்றைக்கு பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கே பார்த்தோமேயானால் 216 வழக்குகளில் கிட்டத்தட்ட 1500 வரை இன்றைக்கு குற்றவாளிகளாக, ஏற்கனவே குற்றவாளிகளாக பிணையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 1500. சட்ட ஒழுங்கு இவர்களெல்லாம் தற்போது பாஜகவில் இருக்கின்றனர், அங்கம் வகிக்கின்றனர் என்பது நான் கூறவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே
ரவுடிகள் அதிகமாக இருக்கிற கட்சி பாஜக. உங்க அவர்களால சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்க வருது. மாநில தலைவர் மேல குண்டாஸ் போட்டிருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. எத்தனை வழக்குக்கு போனாரு? உங்களுடைய உங்களுடைய கட்சிகள் சத்தியமூர்த்தி பவனை ஒரு காலத்தில் அடிச்சு உடைச்சது யாரு? இப்போ எங்கள் மாநில தலைவர் மீது குண்டாஸ் போட்டது, சத்தியமூர்த்தி பவன் அடிக்கப்பட்டது என்று சொல்றீங்க. அதிமுக உண்மைதானே? சரி இருங்க. அதிமுகவில் அதிமுக தலைமை அலுவலகம் தாக்கப்பட்டது, ஓபிஎஸ் அலுவலகம், ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து சென்ற போது அதிமுக அலுவலகம் குண்டர்களால் தாக்கப்பட்டது. அப்பையும் தாக்கப்பட்டிருக்குல்ல. ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சு சென்றதுக்கு அப்புறம் அவர் தாக்கினாங்க. அவர் போய் ஆட்கள் தாங்கினாங்கன்னு சொன்னாங்க. நானே கேட்குறேன், தாக்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் தலைவராக்கியிருக்கீங்கன்னு சொல்றேன். ஏங்க சரி, நாங்கள் வந்து இப்போ தலைவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு புகார் ஒன்று இருந்து அதிலே அவர்கள் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விட்டு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இப்போது எங்களது தலைவர்களால் எங்களது தலைவரால் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆருத்ரா என்ற ஒரு பெரிய கேஸில் ஸ்கேமில் 2000 5000 கோடி இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கு. பொதுமக்களினுடைய பணங்கள் இன்றைய வரலும் சூறையாடப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்க இப்போ அதில் உள்ள பிரச்சனைகளை, அதில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்ற கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும். இதை ரிலேட்டடாக தான் எல்லா அஃபென்ஸும் இப்போ நடக்குது. இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வரீங்க, ஆருத்ரா கோல்டுல பிரச்சனையில் வந்து இவர் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்ல வரீங்க. யாரை? அவங்களோட முதலீட்டாளர்களுக்கு நீங்க சப்போர்ட், நீங்க அண்ணாமலை மேல அதானே சொல்ல வரீங்க? இல்லைங்க, அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ல, இப்போ அதுல இன்வால்வ் ஆனவங்க பிஜேபியில் உள்ள SC/ST தலைவர் தானே. இப்போ இதில் அக்யூஸ்ட் யாரு? வெங்கடேசன் யார்? இன்றைக்கு பொன்னையா பாலுவுக்கு உதவியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடப்பதற்கு காரணமாக இருந்த துணை புரிந்தவர்கள் யாரு? இப்போ நீங்க எது விசாரணை நடத்தணுமா, நீங்க போய் என்கவுண்டர் பண்ணணுமா? ஏங்க இப்போ சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும்னா விசாரணையும் நடத்தணும். என்கவுண்டர் என்பது இப்போ எல்லா ஆட்சியிலும் தானே வந்துட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில் என்கவுண்டர் பண்ணலையா? ராமஜெயம் எங்க? லீலாவதி எங்க? இப்போ நீங்கள் கிருஷ்ணன் எங்க? இப்போ என்கவுண்டர்ன்றது இப்போ நீங்கள் பல கொலைகளில் நீங்கள் சொன்னதில் 2 கேஸ் உங்கள் கூட்டணி கட்சி பண்ணதான். சாரி, நான் இப்போ சொல்ல வர்றது எங்கள் கூட்டணி கிருஷ்ணன் கொலையும், நான் எம்கே பாலன் யார், ராமஜெயம் யார்? இன்னைக்கு வரல அதனுடைய பதில் என்ன சொல்லுங்க. அதை ஏன் இந்த ஆட்சி கண்டுபிடிக்கல? ஏங்க எம்கே பாலன் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அதான் சார், இப்போ உங்கள் ஆட்சி ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்குறேன். இது போல் நான் என்ன சொல்ல வரேன், லீலாவதி கொலை கேஸ் சம்மந்தப்பட்டது கம்யூனிஸ்டுக்காரங்க, திமுகவோட திருப்பி சேர்ந்துருக்கீங்க. இதை பாருங்க, நான் அதெல்லாம் வந்து நீதி விசாரணை வழக்கறிஞராக நான் கூறுவேனே, ஆனால் அந்த எந்த மாதிரி கொலைகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கெல்லாம் நீதி விசாரணை வேண்டும், அதற்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும். தமிழக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். தமிழக யாரை காப்பாற்ற இந்த என்கவுண்டர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்கவுண்டர் ஒருத்தர் லாக்அப்ல இருக்காரு, அவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அடையாளம் காமிக்க கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போற இடத்துல அவர் ஹேண்ட் கேப் போட மாட்டாங்களா? எப்படி அவர் கையில் துப்பாக்கி வச்சிருப்பாரு, எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணு? இது காவல்துறைக்கு இது இழுக்கு இல்லையா? அது அவர் ஒன்றும் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கிட்டு உள்ள போகலையே. அப்போ அப்படியே கொண்டுடலாமா? அப்போ விசாரணை என்ன குற்றம் செஞ்சார்? என்ன குற்றம் செஞ்சாருன்னா என்ன குற்றம் செஞ்சார்? நீ கொலை குற்றவாளி, நீ குற்றவாளி தானே, உங்களுக்கு நீங்க தான் வழக்கு. சமுதாயத்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றவாளிக்கு உடந்தையா இருந்திருக்காரு. டே லைட்டு ஏங்க ப்ரூட்டல் மர்டர். ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்ற வளர்ந்து வருகின்ற தலித் லீடரை ப்ரூட்டல் மர்டர். இது வரலும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே இந்த மாதிரி ப்ரூட்டல் மர்டர் இல்லை. அதுதான் சட்டம் ஒழுங்கு சொல்றாங்க. யாரால? எதனால சரியில்லைன்னா அதானே மீனிங். அதானே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு நல்லதா இருக்கு. ஏங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக என்னுடைய கருத்து என்னென்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இப்போ காவல்துறைகள் வந்து பந்தோபஸ்துக்காகவும் அரசியல் பணிக்காகவும் பணிச்சுமை அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்களை மக்கள் பணியில் ஈடுபடுத்த முடியவில்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மக்கள் பணியில் கவனிக்க டைம் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகப்படியாக காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதே போல் உளவுத்துறை செயல்பாடு சரியில்லை. தமிழகத்திலே நுண்ணறிவு பிரிவு, உளவுத்துறை பிரிவு இதெல்லாம் இருக்குது.
இந்த 2 பிரிவுகளும் சரியான தகவலை சரியான நேரத்தில் கொடுத்தால் உள்துறையை சட்டம் உள்துறையும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு சரியில்லை, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. ஏங்க உளவுத்துறைக்கு ஐஜிஆர் ஐஜி அப்பாயின்மெண்ட் யாரு? ஐஜி அப்பாயின்மெண்ட் வந்து இன்றைக்கு மாநில முதலமைச்சர் இருக்கலாம், அதனால தானே இப்போ எடுத்திருக்காரு, அதனால தானே மாற்றிருக்காரு, ரைட் தானே? அதைத்தான் கேட்குறேன். ஏங்க ஒரு முதலமைச்சர் வந்து நாட்டில் இப்போ அனைத்து அதிகாரிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேலான அதிகாரிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டை அரசாங்கத்தை வழிநடத்துகிறாங்க. எல்லாரையும் முதலமைச்சர் வந்து பார்க்க முடியாது. அதற்கு துறை தலைவர்கள், அதற்கு மேல் ஏடிஜிபி, அதுக்கு மேல் டிஜிபி, அதற்கு மேல் உள்துறை செயலாளர், இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த லெவல் 4 லெவல்ஸ் இருக்குது. 4 லெவல்ஸ் இருக்குது. அந்த 4 லெவல்ஸ் அடுக்கு பாதுகாப்பில் எந்த குறைபாடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை உடனே பிரச்சனை நடந்த பிறகு தான் அதை கண்டுபிடிச்சி நம்ம களைய முடியும். பிரச்சனை வராது முன்னாடி நம்ம அதை களைய முடியாது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே ஒத்துக்கிட்டேனே, உளவுத்துறை அதனுடைய வேலையை சரியாக செய்யலை, நுண்ணறிவு பிரிவு அதனுடைய வேலையை சரியாக செய்யலை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இல்லை, கள்ளச்சாராய சாவில் பார்த்தீங்கன்னா 66 பேர் இறந்து போனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க. திருப்பி விக்கிரவாண்டியில் 8 பேர் திருப்பி கள்ளச்சாராயத்தில் இறந்து போனாங்க. ஏங்க இந்த கள்ளச்சாராயம் என்பது இந்த என்னை பொறுத்தவரையிலும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் பூரண மதுவிலக்கு வேண்டும். படிப்படியாக குறைக்கிறோன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அதற்கு பதிலாக தென்னங்கல்லையும் இன்றைக்கு பனங்கல்லையும் பனமரத்துக்கல்லையும் நீங்கள் அதை சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பாட்டில் அளவில் நீங்கள் விநியோகித்தால் அரசாங்கம் அது நஷ்டமானாலும் பரவாயில்ல, லாப நோக்குடன் பார்க்காம மக்களுக்கு விநியோகம் செய்யுமே. ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடி திருச்செந்தூரில் மட்டும் 35 லட்சம் மரம் இருக்குது. அதனால் விவசாயம் நல்லா வளரும். என்னுடைய கோரிக்கையாக நான் இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக. இப்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகா இருக்கிற காங்கிரஸ் ஏன் தமிழ்நாடு தண்ணி தடுத்து விட மாட்டேங்குது, இங்கே இருக்கிற காங்கிரஸ் கேட்குறீங்க? இல்லைங்க, நேற்று வந்து அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நேற்று அவங்க தீர்மானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஒரு டிஎம்சி கனஅடி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு கொடுப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும், இன்னும் 6 வாரத்தில் கண்டிப்பாக ஒரு டிஎம்சி கூட்டணி கட்சி திருமாவளவனே என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுக்கு வந்து மத்திய தலைமை இருக்கு இல்லையா, உங்களுடைய காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கும்போது பிரச்சனை தான். டி.கே. சிவகுமார் எப்போ ஜாயின் பண்ணாரோ அப்படின்னு பிரச்சனை தான். ஏன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது 5 வருஷம் பிரச்சனையே இல்லை, இந்த ப்ராப்ளமே வரல. ஏன் இது? அப்போ காமராஜர் இருக்கும்போது வந்ததா? காமராஜர் இருக்கும்போது தான் எல்லாமே சரியா இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது வந்ததா? இல்லை, இப்போ ஏன் வருதுன்னு கேட்குறேன். எனக்கு அது எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த என்னை பொறுத்தவரையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவன் இளைஞன் புதுக்கோட்டையில் 200 ஏரி தூர்வாரி இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாத ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை இன்றைக்கி கொஞ்சமாவது ஒரு 1,00,000 ஏக்கர் மினிமம் அது பாயிற லெவலுக்கு தனிப்பட்ட மாணவன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன இதிலிருந்து சொல்ல வரேன்னா, நீர் சேகரிப்புன்றது இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியாளர்களுக்கும் இல்லை, தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் நீர் மேலாண்மை சேமிப்பை அதிகப்படுத்த கையாள வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் பெய்த மழையிலே 9 டிஎம்சி தண்ணீர் எங்கே போய் கலக்குது? கடலில் போய் கலக்குது. இப்போ அந்த 9 டிஎம்சி தண்ணியை தேக்கி வச்சுருந்தாங்கன்னா நம்ம காவிரி கிட்ட தண்ணி கேட்க தேவையில்லை ஒன்று. ஆனால் அதே நேரம் காவிரியில் அங்கே உள்ள பிரச்சனைகள் என்னென்னா, அங்கே உள்ள விவசாயிகளுக்கு குடி தண்ணீர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. பெங்களூரில் குடி தண்ணீர் இல்லை. அதனால் குடி தண்ணீர் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு எதுவும் தண்ணீர் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அவங்க மக்களை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது நினச்சதுனால அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நம்ம என்ன தரலாம், நமக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுடைய டெல்டா விவசாயிகளை பாதுகாப்பு செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதற்காக தண்ணீர் பெற்று தர வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையிலும் காவிரிக்கு கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நான் வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் நாங்கள் எங்கள் தலைவர் ஒரு தனியாக தொலைபேசியிலே பேசியிருக்கின்றார். மீண்டும் ஒரு குழுவை காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகையல் அவர்கள் உடனடியாக ஒரு குழுவை அமர்த்தி அங்கே தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக
இன்றைக்கு அங்கே ஆளுகின்ற சீதாராமையா அவர்களுக்கும் டிகே சிவகுமார் அவர்களுக்கும் ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம், மீண்டும் அழுத்தம் தருவோம் என்று இந்த அதாவது ஒரு மாநில கட்சி செயல்பாடுகள் போல ஒரு தேசிய கட்சி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு தேசிய கட்சிங்கிறது எல்லா நலனையும் சார்ந்து தானே இருக்கணும். இப்போ நீங்கள் திமுகவையோ அதிமுகவையோ ஒவ்வொரு தனித்தனி மாநிலங்களுக்கு மம்தா பானர்ஜி மாதிரியோ அவருக்கு மாநில நலன் சார்ந்து செயல்படலாம். ஆனால் ஒரு தேசிய கட்சிங்கிறது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தானே செயல்படணும். அதுக்கு தேசிய கட்சி இருக்கு. ஒவ்வொரு மாநிலம் ஒரு நிலை எடுத்தால் பிறகு தேசிய கட்சி கேள்வி வரும்ல. அப்போ இப்போ இருக்கிற தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கிறது யார் சார்? தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி சார். அவங்க என்ன சார் உங்களோட சார்? நீங்கள் இப்போ பிஜேபியினுடைய மாநில அரசாங்கம் உத்தரப்பிரதேசில் 1 லட்சம் கோடி தராங்க, இந்த குஜராத்தில் 1 லட்சம் கோடி தராங்க, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டேன்றாங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க, கேஸ் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருமேயானால் கண்டிப்பாக தேச நலனில் அக்கறை கொண்ட காங்கிரஸ் கட்சி மாநில மக்களின் உரிமை பாதிக்கப்படாதவாறு தமிழக மக்களின் விவசாயிகளுக்கு ஏற்கனவே அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வரும்போது பல முறை அவர்களுக்கு விவசாயிகள் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்று அவர்கள் ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இன்றைக்கு தேச நலன் பெரிது, தமிழக நலன் விவசாயிகள் நலன் பெரிது, அதே போல் கர்நாடகத்தில் உள்ள விவசாயிகள் நலன், இந்த இரு விவசாயிகளின் நலன்களையும் பொறுத்து நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக நமக்கு காவிரியிலிருந்து அடுத்த வாரத்தில் தண்ணீர் கிடைத்துவிடும். அடுத்து இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் இந்த பிரச்சனை வருது, காவிரி பிரச்சனை வருது. இதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நதிநீர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது, அது சரியாக அவங்க செய்யலை அப்படிங்கிற. செக் டேம் எத்தனை கட்டிங்க? காமராஜருக்கு பிறகு 6 அணைகள் யாரும் கட்டலை. இன்னைக்கு ஆலியாறு டேம் இருக்கட்டும், வைகை டேமாக இருக்கட்டும், சாத்தனூர் டேமாக இருக்கட்டும், இத்தனை டேம், ஐசிஎஃப், பெல்லு, இன்றைக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அனைத்தும் கொண்டு வந்தது தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கு ரிசர்வேஷன் கம்யூனல் ஜீவோ அன்னைக்கே காமராஜர் கொண்டு வந்துட்டாரு. அது இல்லைன்னா இன்னைக்கு ரிசர்வேஷன் இல்லை. இப்போ நீங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சா அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறீங்க. ஏங்க, நான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சா நிறைவேறும்னு எப்போதுமே காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் எப்போதுமே நாங்கள் சொல்லுவோங்க. ஏன்னா எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம். நமக்கு சீட்டே 40-30 தானே வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம் நம்ம காங்கிரஸ் சார். இது கூட்டணி தர்மம். சீட்டு இப்போ நாங்கள் 40-30 வாங்குறோன்னா அதுக்கு என்ன காரணம்? அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன். எங்களை பொறுத்தவரையில் திமுகவோடு உறவு வைத்திருப்பதற்கு காரணம் அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு பிரச்சனை, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பிரச்சனை, ஜனநாயகத்திற்கு ஒரு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக ஓர் புள்ளியில் இணைய வேண்டும் என்று திமுகவோடு நாங்கள் அந்த புள்ளியில் தான் நாங்கள் ஆதரவு வச்சிருக்கோமே தவிர வேற எந்த. உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் 30 சீட்டு காங்கிரஸ் நிற்கும், 10 சீட்டு மாநில கட்சி நிற்கும். அப்படிதானே இருந்தது ஃபார்முலா. இன்னைக்கு 10 சீட்டு காங்கிரஸ் நிக்குது, 30 சீட்டு மாநில கட்சிகள் நிக்கிற நிலைமை வந்திருக்கு. அது காங்கிரஸோட ஏற்றமா இறக்கமா? காங்கிரஸை பொறுத்தவரையிலும் நான் சொல்றேன், எங்களுக்கு இது இறக்கம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இறக்கம் இல்லை. நான் எடுத்துக்கிறேன் இந்த புள்ளி விகிதத்திலே இறக்கம். ஆனால் பிஜேபியை ஒழிக்க வேண்டும், 40ல் 1 கூட அவங்க பெறல, அதில் எங்களுக்கு ஏற்றம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. மத்தியில் ஆட்சி அவங்க அமைக்கலைங்க. 2 எண், அதாவது ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு, இன்னொருத்தர் நிதிஷ்குமார். இவங்க தான் 2 பேர் வாக்கிங் ஸ்டிக். அவங்க ஸ்டிக்கில் தான் இப்போ மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில் ஆட்சி செய்கிறாரு. அந்த 2 ஸ்டிக் இல்லைன்னா இல்லை. காங்கிரஸ் 99 தான். ஏங்க, காங்கிரஸில் 99 பின்னாடி 1 சேர்ந்துருக்கு 100. காங்கிரஸ் 100ங்கிறது மிகப்பெரிய வெற்றியா? 543ல் ஏங்க, 543ல் 100ங்கிறது ஜனநாயகத்துக்கு கிடைத்த அரசியல் சாசன சட்டத்திற்கு கிடைத்த இன்றைக்கு அயோத்தியில் இருங்க, ராமரை வைத்து அரசியல் செய்த அயோத்தியில் அவர்கள் ஆட்சி இழந்துள்ளார்கள். இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் பத்ரிநாத்தில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. பஞ்சாப்ல எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எங்களோட இதுல கூட்டணியில் இருக்கீங்க, அங்க எதிர்த்து நிக்கிறீங்க. அப்படி எப்படி மக்கள் எப்படி நம்பிக்கை வரணும்? இன்னைக்கு நாங்க மோடியை எதிர்க்கணும்னா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் எல்லாரையும் அரவணைச்சு போகிற தகுதி இருக்கு. நீங்க
உங்களுக்கு எந்த தகுதியும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் நம்பினவங்கள, பிஜேபி நம்பினவங்கள ஷிண்டேவை என்ன பண்ணாங்க, உத்தவ் தாக்கரேவை என்ன பண்ணாங்க தெரியும், உலகத்துக்கே தெரியும். உத்தவ் தாக்கரே வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அதே போல் நிதிஷ்குமாரை வச்சு பீகாரில் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துல உள்ளே வந்தாங்க. அதே போல் பல மாநிலங்களில் நான் இப்போ சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் 740 எம்எல்ஏவை அவங்க ஆர்ஸ்ட்ரேட் பண்ணி தான் ஆட்சி வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்களே தவிர ஜனநாயக முறையில் தீர்ப்பளித்து இல்லை. என்னங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க எமர்ஜென்சியை பற்றி. ஒரு ஜனாதிபதி ஏற்கனவே 1975 எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண அகமத் ஃபக்ரூத் அலி, அதான் ஃபக்ரூத் அகமது அலி, அவர் வந்து அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணார். அதை எதுக்குறாங்க, அந்த ஆணை தப்புன்றாங்க. அன்னைக்கு என்ன இருந்தது பிரச்சனை, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்த போது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண அலகாபாத் கோர்ட்ல அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. 2 நாராயணன் அந்த தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புக்காக அவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. இதுதானே வரலாறு? இல்லைங்க, வரலாறு தவறா சொல்றாங்க. அது எப்படி வரலாறு? இருங்க, நான் சொல்றேங்க, நீங்க சொல்லிடலாம். உண்மையான வரலாறு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க 2 நாராயணன் தான் ரீசன் அன்னைக்கு எமர்ஜென்சி வரதுக்கு. ஒருத்தர் வந்து ராஜநாராயணன், இன்னொருத்தர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் ஜூன் 23, 24 தேதிகளில் மேஜர் ஜெனரல் சின்ஹாவுடன் இரவு உணவு சாப்பிட்டார். இரவு உணவு சாப்பிட்ட போது இந்திய ஆட்சியை உடனே நான் கவிழ்ப்பேன், அதிகாரத்தை நான் கையில் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினார். அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து உடனே அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து நான் டிசைட் பண்ண முடியாது, லெட் தி அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இருந்த தலைமை வழக்கறிஞர் அவர்கள் டிசைட் பண்ணிட்டோம். அவர் டிசைட் பண்ணி நைட்டெல்லாம் சொல்லி, அம்மா 382 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்னல் சர்ஜென்சி, இப்போ உள்நாட்டில் கலவரம், அடுத்து வெளிநாட்டுகள் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளிநாட்டு படையெடுப்பு, உள்நாட்டு கலவரம், வெளிநாட்டு படையெடுப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாநிலத்தில், இது இருந்தால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலான்னு அன்னைக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுனால அந்த தீர்ப்பை வரேன், அது அங்கேயும் வரேன், அங்கே பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுனால தான் அன்னைக்கு அவங்க மேலே என்ன சொன்னாங்க, அகில உலக லெவலில் அமெரிக்கா வந்து எப்படியாவது அன்னை இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழ்ப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா வந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுனால இரும்பு மங்க அன்னை இந்திரா காந்தியை ஆட்சி கட்டிலிருந்து எடுக்க வேண்டிய சதி இருந்தது. அதை உடைக்கணும். இப்போ பாகிஸ்தான் மாதிரி மற்ற நாடுகளைப் போல இராணுவ ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனே ஃபக்ருத்தீன் அலி அவர்கள், அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி அவர்கள் தான் அந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க ஆர்டிகல் 352 பிரகாரம். அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் கட்சியை 3வது முறையாக ஜூலை 4, 1975 அவர்கள் தடை செய்கின்றார்கள். தடை செய்த பின்பு அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக இருந்த பாலாசாஹிப் தியோரா அவர்கள் கடிதம் எழுதி 3 முறை கடிதம் எழுதி, எமர்ஜென்சியில் நல்லா தான் இருக்குது, நாடு நல்லா தான் இருக்குது, என்ன ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஆட்சி செய்வதற்கு இருக்கிறோம் என்று கொடுத்தார், கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய தடை நீக்கப்பட்டது, எமர்ஜென்சியில் எடுக்கப்பட்டது. அதன் பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பின்னாடி வந்த தேர்தலில் 380 இடங்கள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் ஆனார். இதுதான் நடந்த உண்மை. எமர்ஜென்சியை கொண்டு வந்தது யாரு? அவங்க இப்போ எமர்ஜென்சி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? காரணங்கள் இருக்கு. ஒரு மிலிட்ரி கூப் நடந்துடக்கூடாது. இராணுவ ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. இந்தியா தான் பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் மிலிட்ரி குரூப் வர எமர்ஜென்சி திமுக ஆதரிக்குதா? ஏங்க எமர்ஜென்சி திமுக ஆதரிக்குதா? ஏங்க திமுக ஆதரிக்குதோ இல்லையோங்க, அது அன்றைக்கு இருந்த சூழலுக்கு அவங்க ஆதரிக்கல. ஆனால் அவங்களுக்கு தேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன சொன்னார், எல்லா ஃபார்மர்ஸையும் கூப்பிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணார். அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணி உள்நாட்டு கலவரம் கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அதை முறியடிக்கும் விதமாகத்தான் உள்நாட்டில் கலவரம் வரக்கூடாது, இராணுவ ஆட்சி வரக்கூடாதுன்னு தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தது. அதை கொண்டு வந்த ஆர்எஸ்எஸ்ஸே மன்னிப்பு கேட்டாங்க, அது நல்லாச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் போய் எமர்ஜென்சியை கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக நடந்தோம் என்று இன்றைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லி இருப்பது கண்டனத்துக்குரியது. அதாவது ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய மாண்பையும் புனிதத்திற்கும் எதிரானது. ஏனென்றால் ஒரு ஜனாதிபதி இட்ட ஆணையை எதிர்த்து நீங்கள் கூறுவது அந்த ஜனாதிபதியினுடைய புனிதத்துக்கும்
அலுவலகத்தின் மாண்பிற்கும் கடமைக்கும் எதிரானது என்று இந்த நேரத்திலே நான் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றேன். மிக்க நன்றி. இன்றைய தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் இந்திய அரசியல் நிலவரங்கள் பற்றி எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி. நன்றி.